அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. ஏன்னா நீங்கள் நீண்டகால முதலீட்டுக்கு டைரெக்டாக ஸ்டாக்ஸை வாங்கி போர்ட்ஃபோலியோவில் வைக்கிறவராக இருந்தால் இந்த புரிதல் அவசியம். தயவு செஞ்சு இந்த வீடியோவை கேளுங்க. நான் சொல்ல வர்ற பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம நீண்டகால முதலீட்டுக்கு ஸ்டாக்ஸை டைரெக்டாக வாங்குகிறோம் அப்படி தானே, வாங்கி பல வருஷத்துக்கு வச்சுக்க போகிறோம் அப்படிங்கிறது தானே. இந்த ப்ராசஸில் ஸ்டாக்கு வாங்கின உடனே விலை ஏறணும் அந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்கவே கூடாதுங்க. நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸை வாங்குகிறோம், அந்த பிஸ்னஸுக்கு ஒரு பீரியட் தேவைப்படும் இல்லையா, அவங்களுடைய ப்ராஃபிட்டை காட்டுறதுக்கு. சில பிஸ்னஸ்லாம் கன்சிஸ்டண்ட்டாக இருப்பாங்க. அவங்க ரெகுலராக வருஷம் தர்ற அந்த இபிஎஸ் ஏர்னிங் பர் ஷேரை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. சில செக்டர் சைக்கிளிக்கல் செக்டராக இருக்கும். ஒவ்வொரு செக்டருக்கும் ஒரு நேச்சர் இருக்கும். ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் அந்த செக்டரை ஒரு சில வருஷத்துக்கு படுத்திகிட்டு இருக்கும். அதாவது என்ன, இப்போ பேங்கிங் செக்டரில், ஃபினான்ஷியல் செக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா, கோவிடில் கொடுத்த இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் அந்த லோன்ஸ் எல்லாம் திருப்பி வராது அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் நியூஸ்னால இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, என்பிஏ அதாவது நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் கூடுது. ஸோ ஒவ்வொரு செக்டருக்கும் ஒவ்வொரு கம்பெனி லெவல்லையும் ஏதாவது ஒரு இன்சிடெண்ட், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த ப்ரொமோட்டர் நல்ல ப்ரொமோட்டராக இருக்கிற பட்சத்தில் அவங்க அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கம்பெனியை நீங்கள் திரும்பி ஸ்டெடியாக கொண்டு வந்துடுவாங்க. சரிங்களா? அதனால தான் நம்ம நல்ல ப்ரொமோட்டராக, நல்ல மேனேஜ்மெண்ட்டாக அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். எந்த செக்டரில் இருக்குது அந்த கம்பெனி அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்கு என்ன வேல்யூவேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அந்த கம்பெனி இப்போ என்ன சிச்சுவேஷனில் இருக்குது, எதனால் அது அண்டர் வேல்யூவாக இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு, இது ஃப்யூச்சரில் இந்த காலகட்டம் மாறுச்சுன்னா இவங்க முன்னேறி வருவாங்களா அப்படிங்கிறதையும் யோசிச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். சரி, நீங்கள் இந்த கதையை கேட்டு தாங்க ஆகணும். இதில் நிறைய பாயிண்ட்ஸை நான் சொல்ல விரும்புகிறேன். தொடர்ந்து கேளுங்க. நம்ம ஸ்டாக்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டாக்ஸு பல செக்டர்ஸில் இருந்து வாங்குகிற மாதிரி பார்த்துக்கணும். ஒன்று, ஒவ்வொரு செக்டருக்கும் நீங்கள் எப்படி ஒரு ஸ்டாக்குக்கு 1 லட்ச ரூபா தான் மேக்ஸிமம் லிமிட்டு, இல்லை என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் 50,000 தான் மேக்ஸிமம் லிமிட்டு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி செக்டருக்கும் நீங்கள் ஒரு லிமிட்டு வச்சுருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, எல்லா செக்டர்லையுமே நீங்கள் ஒரு நல்ல தரமான லார்ஜ் கேப் பங்கு 2 வாங்கினீங்கன்னா ஒரு 2 மிட் கேப் பங்கு வாங்குங்க. அதிலே இருக்கிற ஒரு சின்ன 2 ஸ்மால் கேப் பங்குகளையும் வாங்கி வைங்க. ஆனால் எக்ஸ்போஷர் எவ்வளோ காசு போடுறீங்க அப்படிங்கிறது உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியுமோ உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலை பொறுத்து தான் எடுக்கணும். அதாவது என்ன கேட்டிங்கன்னா, நான் லார்ஜ் கேப்பில் கொஞ்சம் அதிகமாக போடுவேன். ரீசன் என்னென்னா, எனக்கு ஓரளவு ஸ்டேபிளாக 10 to 12% லாங் ரனில் ரிட்டர்ன் கிடச்சா போதும் அப்படின்னு நினைக்கிற ஆள். ஆனால் சப்போஸ் நீங்கள் வயசு கம்மியாக இருக்குது, உங்கள்கிட்ட நிறையா காசு இருக்குது, ரிஸ்க்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறவராக இருந்து, அந்த ஸ்மால் கேப் ஸ்டாக் மேலே உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா, லார்ஜ் கேப்பு மிட் கேப்புக்கு அலோகேட் பண்ணுறதை விட கொஞ்சம் அதிகமாக அலோகேட் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு புரிஞ்ச பல செக்டரில் இருந்து ஒரு 6 ஸ்டாக்கு அந்த மாதிரி எடுக்கிறோம். அந்த 6 ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிறோம். மார்க்கெட்டை தொடர்ந்து மானிட்டர் பண்ணிட்டு வர்றோம். எப்பெல்லாம் அந்த ஸ்டாக்ஸ் நம்ம வேல்யூவேஷனுக்கு டச் ஆகுதோ இந்த ப்ரைஸ் வாங்குவேன். ஏன்னா இதுதான் கரெக்டான வேல்யூவேஷன், இந்த கம்பெனி எனக்கு பிடிக்கும், ஏன்னா இந்த ப்ரொமோட்டர் நல்ல ப்ரொமோட்டரு, இவங்க க்ரோ ஆகுறாங்க, எனக்கு நான் விசாரித்ததில், எனக்கு அவங்களுடைய சைட்டில் பார்த்ததில், நான் ரிசர்ச் பண்ணதில் இந்த கம்பெனி எனக்கு நல்லா தெரியுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புரிதலோட ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ நீங்கள் வச்சுருக்கணுங்க. ஒரு டைரக்ட் ஸ்டாக் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம அதோடைய ப்ரைஸ் பயங்கரமாக ஏறும் இறங்கும். ஏன்னா அந்த சமயத்தில் மார்க்கெட்டில் இருக்கிற டிமாண்டை பொறுத்து அது நடக்குது. ஆனால் லாங் ரன்னில் அந்த கம்பெனியோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அதோடைய ஸ்டாக் விலை உங்களுக்கு நிர்ணயிக்கப்படும். அதாவது நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி புல் எஃபெக்டில் சாதாரண கம்பெனிகளுக்கு கூட விலை அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஆனால் பியர் எஃபெக்டில்
ஒரு நல்ல கம்பெனிக்கு அதோடைய சரியான விலையை விட கீழே இருக்கும். புரிஞ்சுக்கங்க. இதுதான் புல் எஃபெக்ட், பியர் எஃபெக்ட். இப்போ நம்ம புல் மார்க்கெட்ல இருக்கோம். இந்த புல் மார்க்கெட் எத்தனை வருஷம் கண்டினியூ ஆகும்னு நமக்கு தெரியாது. சரிங்களா? இதுல 2 விதமா நம்ம பேசுறோம். ஒண்ணு மார்க்கெட்ல இருக்கிற லிக்விடிட்டி, அதுக்கப்புறம் டிமாண்ட் அண்ட் சப்ளை. சரிங்களா? இப்போ இதனால அந்த கம்பெனி வந்து இம்பேக்ட் ஆகுமா? விலை தான் இம்பேக்ட் ஆகும். ஆனா அந்த கம்பெனி அப்படியே தான் இருக்கு. சரிங்களா? எண்ட் ஆஃப் த டே அந்த கம்பெனியோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து விலையை வந்து அது ஒரு நாள் இழுத்துக்கும் அண்டர் வேல்யூடாக இருந்தா. ஒருவேளை ஓவர் வேல்யூடாக இருந்தால் அது ஒரு நாள் வந்து கரெக்ட் ஆகிக்கும். அது எப்படி கரெக்ட் ஆகும்னா, ஒன்று டைம் கரெக்ஷன் ஆகும், இல்லை ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகும், இல்லை அந்த கம்பெனி இன்னும் நல்லா growth-அ கொடுத்து அந்த ப்ரைஸுக்கு நான் தகுதியானவன் அப்படிங்கிறத அது நிரூபிச்சுக்கும். நான் வந்து இந்த பாயிண்ட்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அஸ் அன் இன்வெஸ்டராக நான் வந்து ஒரு கம்பெனியில் 10-15 வருஷம் இருக்க போகிறேன் அப்படின்னா, அந்த கம்பெனி 10-15 வருஷம் நான் வச்சிருக்கிற அளவுக்கு தகுதியான கம்பெனியா? அப்படியே தகுதியான கம்பெனியாக இருந்தாலும் அந்த ஒரு கம்பெனியில் மட்டும் நான் முதலீடு பண்ண மாட்டேன், ஒரு செக்டரில் மட்டும் முதலீடு பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா, மார்க்கெட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால் நான் என்னுடைய ரிஸ்க்கை வந்து பல செக்டரில், அதே போல் அந்த செக்டருக்கு கீழே உள்ள பல ஸ்டாக்ஸில், அதுலேயுமே ஒரு லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்பில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அதுக்குமே ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் நான் ஒரு லிமிட் வச்சுருக்கிறேன், ஒவ்வொரு செக்டருக்கும் நான் ஒரு லிமிட் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டாக, டிசிப்ளின்டாக ஒரு எக்ஸ்போஷர் எடுக்கும் பொழுது நீங்கள் எந்த கிராஸ்லையும் வந்து சர்வை பண்ணுவீங்க. அதே சமயம் பிஸ்னஸ் நல்லா க்ரோ ஆகும் பொழுது நம்மளுடைய ஸ்டாக்கோடைய விலையும் க்ரோ ஆகும். இப்போ ரீசெண்டாக வந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் கார்ப்பரேட் ரிசல்ட்ஸ் வந்து பெரும்பாலும் நல்லா இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன நடக்குது? மேக்ரோ எக்கானமிக் சிச்சுவேஷன் நல்லா இல்லை போல இருக்குது இப்போ டெம்பரவரியாக. அதே போல் அந்த கம்பெனிகள்னால அவங்களுடைய ப்ராடக்டை சேல் பண்ண முடியல. ஏதோ ஒரு செக்மெண்ட்டில் எங்கேயோ காசு இல்லை அப்படிங்கிறது தான். ஆனால் ஒரு செக்மெண்ட்டை வந்து லிக்விடிட்டி நிறையா இருக்குது, அவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து காசை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ். அதனால் என்ன ஆகுது? ஒரு கம்பெனியோடைய ஃபண்டமெண்டலுக்கு அகெயின்ஸ்டாக இந்த புல் எஃபெக்ட்னால, லிக்விடிட்டி எஃபெக்ட்னால ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் மேலே இருக்குது. ஆனால் அஸ் அன் இன்வெஸ்டராக நம்ம கிராஜுவலாக தான் வந்து ஒவ்வொரு ஸ்டாக்காக வாங்கி வாங்கி பில்டு பண்ணணும். சரிங்களா? இது புல் மார்க்கெட்டு, பியர் மார்க்கெட்டு வர்ற வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதும் தப்பு. ஏன்னா இங்கேருந்து இன்னும் மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த சமயத்தில் வந்து மார்க்கெட் அதிகமாக தான் இருக்குது, இருந்தாலும் நான் வந்து 1 2 1 2ன்னு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை டிசிப்ளினாக வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, கிராஜுவலாக நீங்கள் வந்து அதை பில்டு பண்ணுவீங்க. அந்த ப்ராசஸில் அந்த ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கு வந்து புரிதல் வந்து நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தாங்க என்னுடைய கருத்து. புல் எஃபெக்ட்னால ஒரு ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். பியர் எஃபெக்ட்னாலையும் ஒரு ஸ்டாக்கோடைய ப்ரைஸு அதோடைய விலையிலேருந்து கீழே போகும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். இப்போது ஒரு ஸ்டாக்கோடைய ப்ரைஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 டாடா ஸ்டீல்லாம் 10 ஷேர் இருந்ததை, இது ஒரு ஷேர் இருந்ததை 10 ஷேராக பிரித்து கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக அதோட விலை 1000 ரூபாயிலிருந்து 100 ரூபான்னு வந்துடுது. அப்போ 100 ரூபாய் இருக்குது. ஆனால் வந்து டாடா ஸ்டீலுங்கிறது ஒரு நல்ல பிஸ்னஸ்ஸு. அதனால் இந்த 1000 ரூபாய் கொடுத்து வாங்க முடியாத நம்ம ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறோம்? இது ஒரு நல்ல பிஸ்னஸ், நல்ல கம்பெனி, நான் வந்து 15 வருஷம் வச்சுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க? 100 ரூபாய் தானே, அதில் கொஞ்சம் வாங்குவோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ஸ்டாக்கை வாங்குறாங்க. ஆனால் வேல்யூவேஷன் தான். 1000 ரூபாய் விலை தான் அதோடைய சரியான விலைனா, 1000 ரூபாய் தான் இன்றைக்கும் அந்த கம்பெனியோடைய சரியான விலை. ஆனால் அந்த லிக்விடிட்டி எஃபெக்ட்னால, அந்த ஸ்டாக் ஸ்ப்ளிட்டுனால மக்கள்லாம் வந்து போய் அந்த கம்பெனி நல்ல கம்பெனி, நான் கொஞ்சம் எக்ஸ்போசர் வச்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறதுனால அந்த டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகி அதோடைய ப்ரைஸ் மேலே போயிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்கணும். இப்போது இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். ஒரு நல்ல புல் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக் வந்து பயங்கர பியர் மார்க்கெட்டில் இருக்கும். ஒரு நல்ல பியர் மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்டாக் வந்து மேலே மேலே போயிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு பீரியடில் கரெக்டாக வந்து அவங்க க்ளீனப்லாம் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு பிஸ்னஸ் growth நல்லா இருக்குது, என்ன தான் பியர் மார்க்கெட்டுன்னு சொன்னாலும் அப்படிங்கிற மாதிரி. இப்போது தங்க விலை ஏறுறதுனால கோல்ட் லோன் கம்பெனிஸ்க்கு அது நல்ல விஷயம். சரிங்களா? அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றிக்கிட்டே போனால் அது பேங்க்குக்கு ஜென்ரலாகவே வந்து ஒரு நெகட்டிவ் விஷயம். சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க ஆரம்பித்தா இந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டருக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். அதே மாதிரி தான் கச்சா எண்ணெயோடைய விலை ரொம்ப அதிகரிச்சிச்சு அப்படின்னா இந்த ஆயில், அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் விற்கிற கம்பெனிஸுக்கு அது நெகட்டிவ். அதே இது அந்த க்ரூட் ஆயிலை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஓஎன்ஜிசி மாதிரி கம்பெனிஸுக்கு அது பாசிட்டிவ். இந்த மாதிரி அதாவது மழை பெஞ்சா விவசாயிக்கு கொண்டாட்டம், சரிங்களா? ஆனால் வந்து பானை செய்கிறவனுக்கு திண்டாட்டம். வெயில் அடித்தா பானை செய்கிறவனுக்கு கொண்டாட்டம், ஆனால்
அந்த மழை பெய்கிற அந்த விவசாயிக்கு வந்து நிலம்லாம் வறண்டு போயிருமேன்னு வருத்தம். மழை ஓவராக பெஞ்சாலும் வெள்ளம் அது விவசாயிக்கு வருத்தம். சரிங்களா? இந்த மாதிரி பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன்ஸில் இந்த மார்க்கெட்டில் பல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குங்க. இதை நம்ம தொடர்ந்து கண்காணிக்கிறது மூலமாக நம்ம என்ன நம்மளை சுற்றி நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இப்போ மாற்றங்கள் வருது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோலியமுக்கு பதிலாக ஈவி வருது. சரி, அதில் கொஞ்சம் எக்ஸ்போஷர் எடுக்கலாமா? அப்போ அந்த ஈவியில் வந்து யார் வந்து பேட்டரியெல்லாம் தயார் பண்ணுறா? நம்ம கம்பெனிஸ் ஏதாவது இருக்கிறா? எக்ஸைடு, அமர் ராஜா, இந்த மாதிரி நம்ம வந்து யோசிக்கலாம். சரி, எக்ஸைடு, அமர் ராஜா இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு புது பிராண்டு ஓரளவு நல்லா ஸ்டேபிளாக கொடுத்துட்ருக்கானா, வேறு யாராவது நம்மளை சுற்றி யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் பார்த்ததுக்கப்புறம் அந்த கம்பெனியை பற்றி கேள்விப்படுறோம், போகிறோம், ஸ்டாக் லிஸ்ட் ஆகிருக்கான்னு பார்க்குறோம், அதோட பேலன்ஸ் ஷீட் பார்க்குறோம், ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டிங் பார்க்குறோம், இவங்க வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து கடன் வச்சுருக்கிறாங்க, எப்படி வந்து இபிஎஸ் கொடுக்குறாங்க குவார்ட்டர்லி எத்தனை வருஷமாக இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறாங்க, ஒரு 10 வருஷமாக இருக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து இபிஎஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, அந்த கம்பெனியோட வெப்சைட்டில் போய் பார்ப்போம், அதோடைய மேனேஜ்மெண்ட்டு ப்ரொமோட்டர் யார், அவரை பற்றி சர்ச் பண்ணுவோம். சரி, இந்த ஸ்டாக் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்குது, மியூச்சுவல் ஃபண்டு, டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பின்னாடி வரட்டும், நம்ம கொஞ்சம் ஒரு எக்ஸ்போஷர் எடுத்து ரிஸ்க் எடுக்கலாம், இப்படிங்கிற மாதிரியும் யோசித்து ரிஸ்க் எடுக்கலாங்க. இந்த மாதிரி பல வெரைட்டிஸ் இருக்குது, பல வெரைட்டி ஆஃப் தாட் ப்ராசஸ் இருக்குது. அது உங்களுக்கு கிளிக் ஆகணும். இப்போது இந்த ப்ராசஸில் டைரக்ட் ஈக்விட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. அதனால தான் நம்ம எப்பொழுதுமே எமர்ஜென்சி ஃபண்டு, அந்த ஹெல்த் இன்சூரன்ஸு அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமு, எஃப்டி அதெல்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணிவிட்டு, கோல்டு கொஞ்சம் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் இடிஎஃப், கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்டு, டெப்ட் ஃபண்டு அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் டைரக்ட் ஈக்விட்டியில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறோங்க. சரிங்களா? அதனால் நம்மளுடைய ஃபவுண்டேஷன் நல்லா இருக்கும், நம்ம சேஃபாக இருப்போம். அதுக்கப்புறம் போனால் போகுது அப்படிங்கிற காசில் இந்த ரிஸ்கையும் எடுக்கிறோம். நல்ல கம்பெனிகள், நல்ல பிஸ்னஸ் லாங் டேர்மில் அப்படிங்கிறப்போ இப்போ லேண்டை வாங்கி போட்டால் நம்ம எப்படி விலை ஏறுது இறங்குதுன்னு பார்க்குறோம். அந்த மாதிரி தான் வந்து பெரிய பெரிய கம்பெனிகளை பற்றி நினச்சிக்கணும், லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸு. இது மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டே போகலாம். இது ரொம்ப போர் அடிக்கும் உங்களுக்கு. பட் இதை நீங்கள் தொடர்ந்து கேளுங்க, தொடர்ந்து மார்க்கெட்டில் வந்து இருங்க. அப்போது நான் சொல்கிற பாயிண்ட் வந்து அந்த அனுபவம் வந்து உங்களை அறியாமலே வந்து கரெக்டான முடிவை எடுக்க வைக்கணும்னு நான் நம்புகிறேன்.